இதுக்கு கம்முன்னு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துக்கலாமே. விஷால் அவர்களே, நடிப்பு நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, எதுக்கு டைரக்ஷனு அப்படின்னு கேட்க தோணுச்சு இந்த படத்தை பார்க்குறப்ப. மார்க் ஆண்டினே ஒரு படம் கொடுத்தாரு, அது நல்லாவே இருந்துச்சு, கம்முன்னு நடிச்சுட்டு போயிருக்கலாம். டைரக்ஷனில் இறங்கியிருக்காரு, இது அவரோட கனவாக இருந்திருக்கு. விஷால் டைரக்ஷன் அண்ட் ஆக்டிங்கில் ஒரு ஆக்ஷன் படமாக வெளியே வந்திருக்க மகுடம், இந்த படத்தோட ஆனஸ்ட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த மகன் விஷால் கிருபாகரன், அவரோட ஒய்ஃபான துஷாரா விஜயன், 2 பேரும் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பயும் போல் ஒரு கார் வாங்க ஆசைப்படுறாங்க, அது வாங்கக்குள்ளேயும் படாத பாடு படுறாங்க. அதனால ஏற்படுற பிரச்சனை இவருக்கு, ஏன்டா வாங்கினா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் நடக்குது அவருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விசாகப்பட்டினம் துறைமுகத்தை கட்டி ஆண்டுட்டு இருக்க லிங்கா, தந்தை விஷால், ஒரு டானா இருக்கார். அவர் எதுக்கு இவங்க 2 பிரிஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா, மகன் விஷாலோட அம்மா இறந்து போனதுக்கு அவர் தந்தை தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த வெறுப்பில் வந்து பிரிஞ்சிருக்காங்க 2 பேருமே. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அப்பயம் பண்ண பாவம் பிள்ளையை வந்து சேருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அவரோட பகையாளி, அவரோட எதிரி எல்லாமே தன்னோட மகனை வந்து எய்ம் பண்ணி கொல்ல துடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தன்னோட மகனை காப்பாற்றினாரா லிங்கா, தந்தை விஷால், 2 பேரும் ஃபைனலாக ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிறதா மீதி கதை. இந்த கதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. இந்த கதையை வச்சு எத்தனையோ படம் வந்திருக்கு, அதே கதையை தான் இங்கே எடுத்திருக்காங்க. அதாவது அவங்க கிண்டி வச்ச ரவையை அவர் கொஞ்சம் அள்ளி சாப்பிட்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு. அந்த மாதிரி தான் இருக்குது படத்தோட கதை, ரொம்பவும் பழக்கப்பட்ட கதை. ஃபர்ஸ்ட் படத்தோட ப்ளஸ் 1-2 இருக்குது, அதை சொல்லிடலாம்னு ஆசைப்பட்றேன். ஜிவி பிரகாஷோட மியூசிக் சொல்லுவேன், பேக்ரவுண்ட் பிஜிஎம்மாக இருக்கட்டும் எல்லாமே. இந்த மாதிரி மியூசிக் வந்து ஒரு சுமாரான படத்தை கூட கொஞ்சம் நல்ல படமாக காமிக்கிறதுக்கு வந்து ரொம்ப மியூசிக் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அது நல்லாவே பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ். எல்லா படத்துலையும் பண்ணுறதோட இந்த படத்தை கொஞ்சம் நல்லாவே பண்ணிட்டாரு. இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவரோட பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் சும்மா மாசாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சலி நடிப்பு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இத்தனை வருஷம் நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக இறக்கிருக்காங்க இந்த படத்தில். ஃபைட்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அவங்க நடிப்பு பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு, ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக அந்த படத்தில் எந்த குறையும் வைக்கல, நல்லாவே பண்ணிட்டாங்க. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எஸ்எஃப்எக்ஸ் விஎஃப்எக்ஸ் எல்லாமே படத்துக்கு தேவையானது எல்லாமே நல்லாவே கொடுத்துட்டாங்க. படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு படத்தோட கதை, ஃபஸ்ட்டு புள்ளியார் சொல்லியே ரொம்ப கோணலாக போட்டார் படத்தில். அதனால படம் ஃபுல்லாகவே அப்படி தான் போயிருக்கு. ரொம்ப சேஃப்டியாக போகலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தந்தை மகன் பழி வாங்குற மாதிரியான கதைக்களம் வந்து நம்ம 1008 படம் பார்த்துட்டோம். அதில் இது 10ல் இது 1 11 அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு படம். படத்தில் கதையில் ஒன்றுமே இல்லை, ஒரே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இவங்க கார் வாங்குறது, இவங்க யார் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃபில் தான் ஃபைட்டு இருந்து எதுவுமே எல்லாமே ஆரம்பிக்குது, ஓரளவுக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த படத்துக்கு 3 மணி நேரங்கிறது அவசியம் இல்லாத ஒரு விஷயமா தோணுச்சு. ஒரு 15 மினிட்ஸ் குறைச்சிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப இடிச்சது வந்து விஷாலோட மேக்கப் அண்ட் வாய்ஸுங்க. தந்தை லிங்கா வந்து அவரோட ஒட்டுத்தாடி வந்து அந்த அளவுக்கு ரொம்ப செயற்கையாக தெரியுது, நேச்சுரலாக தெரியல. வாய்ஸும் கொஞ்சம் இயல்பாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. அது ரெண்டுமே செட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு படம் பார்க்குறப்ப. படத்தில் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் படம்னா இருக்கலாம், ஒரு 4-5 ஃபைட் சீன் இருக்கலாம், ஃபுல்லாகவே ஃபைட் பண்ணி தான் இருக்காங்க, அடிச்சுட்டு சாப்பிட்றாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வைலன்ஸ் அதிகமாக இருக்குது. இருந்தாலுமே இந்த படம் ஃபைனலாக நீங்கள் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டீசன்ட் வாட்ச் மூவியாக தான் அமைஞ்சிருக்கு எனக்கு. அந்த அளவுக்கு எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை இந்த படம் பார்த்ததில். விஷாலோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா, அவர் டைரக்ஷனில் ஒரு படம் வந்திருக்கு, அவர் ஸ்க்ரீனில் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா படத்தை தாராளமாக போய் தியேட்டர்ஸில் பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.